நாற்றம் அனைவருக்கும் வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இப்போ நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அந்த உயிர் கொள்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இப்ப பாதி பேர் சொல்றீங்க, பாராட்டுறேன். ஆனா ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரல, கண்ணீர் வரலனாலும் பரவாயில்ல, ஐயோ அந்த உயிர் இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்களுடைய ஆன்மா உருகவில்லை என்றால் நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வர. உருகணும். எப்படி உருகணும்? பாக்ஸிங் கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கா இல்லையா? யோகா கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு முறையான பயிற்சி வகை உண்டா இல்லையா? அது போல அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. நீங்கள் யோகம் செய்தாலும் ஒரு சில சித்துக்கள் தான் கைகூடும், ஒரு சில நிலைகளை தான் உணர முடியும். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, எண்ணிலடங்காத சித்திகள், எண்ணிலடங்காத சித்துக்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆன்மா உருகணும். உருகணும்னா என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உருக்கமாகணும். அது பிராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி? இப்போ ரோட்ல போகக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஒண்ணு வருது அப்படின்னா அவர் பட்டதுக்கு அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்றது பற்றற்ற நிலை, ஏத்துக்கிறேன். ஆனா அதை கடந்த நிலைக்கு இந்த உயிருக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்ததோ, இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்களது ஆன்மா உருகணும். அந்த ஆன்மா உருக உருக என்ன ஆகும் அப்படின்னா, ஜோதியினுடைய நெருப்பினுடைய வேகம் அதிகமாகும். உருக உருக தாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான இறைவன் வெளியில வருவார். இதுதான் பேஸ். இதை நோக்கிதான் வள்ளலாருடைய அருட்பெரும் ஜோதி அகவலும் சரி, வள்ளலாரினுடைய திருவருட்பாவும் சரி, அனைத்து மகான்களும் அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லிவிட்டு போன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்பா இரு. அன்பா இருக்கிறதுனா எல்லாருக்கும் இன்னைக்கு பல பேருக்கு ஒரு அர்த்தம் புரியவில்லை. அன்பா இருக்கிறதுனா ஏதோ அமைதியா இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அன்பாக இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது கிடையாது. அப்ப நான் அமைதியா இருக்கக்கூடாதாங்க, அமைதியா இருக்கணும். அந்த அமைதியை கடந்த நிலையில் அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்துல ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயத்துல விவாதம் பண்ணாம இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஒரு சில இடங்களில் பேச வேண்டும். அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா யாரு என்ன பண்ணாலும் அப்படியே ஏத்துக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தேவை, ஒரு நீதி தேவை, ஒரு தர்மம் தேவைன்னா அந்த நீதி அந்த தர்மத்திற்காக பேசணும். சில நேரத்துல அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் செல்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அன்பு இத்தனை வகை இருக்குங்க. எல்லாருமே அன்பை என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம அப்படியே அமைதியாவே இருந்துக்கணும். என் மாமியார் என்னைய தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சாலும் பாவம் மாமியார் தானே மிதிச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும். மருமக 2 திட்டினா கூட பாவம் நம்ம மருமக தானே திட்டிட்டு போற, அப்படி இல்ல. அந்த தப்பா இருக்கக்கூடிய மருமகளை நியாயமான விஷயத்துக்கு நீங்க கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு உங்களை மிதிச்ச மருமகளோ மாமியாரோ நாளைக்கு வேற யாரையாவது மிதிப்பாங்க. எஸ்ஆர்னோ? அப்போ அந்த அன்பு என்பது உங்களை சார்ந்து இருப்பது மட்டும் அல்ல. அந்த அன்பு என்பது நீங்கள் காட்டக்கூடிய உங்கள் செயல்களில் பிறருடைய உயிரை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். பிற உயிருக்காக ஏங்கணுங்க, பிற உயிரை நேசிக்கணுங்க, பிற உயிரை உண்மையாக பிற உயிர் படக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு எப்ப நீங்க உருகிறீங்களோ இப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அருள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஞான புரிதல் அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கை மொத்தத்தையும் எதோட கனெக்ட் பண்ணணும்? ஞானத்தோட கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்பு ஒரு பக்கம் இப்ப விட்டுருங்க, இப்ப மேட்டருக்கு வரேன். எல்லா விஷயத்தையும் சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்க்க கூடாது, அதை கடந்து பார்க்க முடியுமான்னு பார்க்கணும். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறேன்னா சொல்லி கொடுக்குற மாதிரியே பார்க்க கூடாது. அது சரியாகவே இருந்தாலும் அதை கடந்தும் பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். இவ்வளவுதாங்க ஞானத்தோட கனெக்ட் பண்றது எல்லாமே. ஒரு வேலையே செய்யாத, ஏன் செய்யாத, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்கிறது இல்ல, அதை கடந்து வேற எப்படி என்னால அதை பார்க்க முடியும். இவ்வளவுதான் ஞானம். அது சரியாவும் இருக்கட்டும் தப்பாவும் இருக்கட்டும், அது நமக்கு முக்கியம் இல்ல. யோசிச்சுட்டீங்கல்ல, இப்ப ஞானத்தினுடைய அந்த நுழைவு பாதையில் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்று பொருள். எல்லாத்தையும் விஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். இந்த பக்குவம் உங்களுக்கு எப்போது வருகிறதோ உங்களுக்கு இறைவனுடைய அங்கீகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இறைவன் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சொசைட்டிக்குள்ளேயே வாழ்ந்து சொசைட்டியோட மான மரியாதையே வாழ்ந்து ஒரு சாதாரண சொசைட்டி பர்சனாகவே சாக போகிறாயா, இல்ல சொசைட்டியை தாண்டி சிந்தித்து இந்த சொசைட்டிக்கு பலனாகவும் உனக்கு பலனாகவும் உன் குடும்பத்துக்கு பலனாகவும் நீங்கள் வாழ போகிறாயா? விச் மீன்ஸ் சட்ட திட்டங்களுக்குள் தான் வாழ வேண்டும். ஏன்னா நம்ம இருக்கிறது சமுதாய சட்ட திட்டங்களுக்குள்ளதான். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் வளர்ச்சி, அந்த உட்புரிதல், அது அகண்டு விரிந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதை ஒருத்தரை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண முடியுமா? அவங்கள பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண முடியுமா? இவனுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்கு,
இவனுக்கு இவ்வளவு பக்குவம் இருக்கு, இவன் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? ஆள் பார்க்க டம்மியா தான் இருக்கா, என்னடா உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிச்சானா இவ்வளவு இருக்கா, அதுதான் ஞானம். அது எப்ப வரும்? தனக்குள் ஆராய 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 கேள்வி கேட்க 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 அது வளர்ந்து கொண்டே போகும். யார் என்ன சொன்னாலும் இதை நிறுத்தக்கூடாது. வெளியே நடிச்சுக்கங்க, நான் ஒரு லூசுங்க, நான் ஒரு பைத்தியங்க, நான் ஒரு ஒண்ணுத்துக்காகாதவங்க, எனக்கு என்னங்க தெரியும், நான் ஒரு பிச்சைக்காரங்க, இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கணும், வெளியவும் சொல்லிக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? இறைவனின் குழந்தை நான், இறைவனின் அருமையை புரிந்து கொள்வதற்காக, இறைவனின் வலிமையை நான் புரிந்து கொள்வதற்காக இன்னும் ஆழமாக நான் செல்ல வேண்டும் போனோம். இப்படி போக போக என்ன ஆகும்னா இறைவனின் பிரம்மாண்டம் புரியும். இறைவனின் பிரம்மாண்டம் புரிஞ்சது அப்படின்னா இறைவனுடைய வலிமை புரியும். இறைவனின் பிரம்மாண்டம் புரிந்து இறைவனின் வலிமை புரிய ஆரம்பிக்கும் போது இறைவனுடைய அருள்னா என்னன்றது தெரியும். இது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்றது அப்புறம் தான் தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல தெரியும், நம்மளால இங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான்றது தெரியும். இது எப்போ உங்களுக்கு இந்த பக்குவம் எல்லாம் வரும்னா, எப்போ நீங்க குடும்பத்தை கடந்து யோசிக்கின்றீர்களோ, குடும்பத்தை கடந்து செயல்படுங்கன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சிந்திக்கிறதுக்கே காசு கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார் பாரதிதாசன். சொல்றாரா இல்லையா? எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குங்கிறார் திருவள்ளுவர். சொல்றாரா இல்லையா? இப்ப திருவள்ளுவருக்கு அம்பாளினுடைய அருளினால் திருக்குறளை எழுதுறாரு. அம்பாள் ஏன் திருவள்ளுவருக்கு மட்டும் அருள் செய்தார்? இதுதான் கேள்வி. யாரெல்லாம் குடும்பத்தை தாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அவங்களுக்கு அங்க கனெக்ஷன் கிடைச்சிடும். அப்பதான் அந்த கனெக்ஷனே கிடைக்கும், இல்லன்னா அது வரைக்கும் கிடைக்காது. எப்ப அந்த கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து வரக்கூடிய மெசேஜ் புரிய ஆரம்பிக்கும். எப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெசேஜ் உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்குதோ உள்ளுக்குள்ள இருக்கிறது டோட்டலா மாறி போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. அப்புறம் யார் என்ன சொன்னாலும் கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி தான், திரும்பவே திரும்பாது. ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா மாறினதுதான். அப்புறம் யார் என்ன சொன்னாலும் உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப ஏன் உங்களால அந்த நிலைக்கு போக முடியல அப்படின்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். குடும்பம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, தெளிவா புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல இருக்கணும், ஆனா உண்மையான குடும்பம் ஒளியாகிய இறைவன் தான்றதுல தெளிவா இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நீங்க வரணும். இந்த பக்குவத்துக்கு நீங்க வந்தோடனே உங்களோட குடும்பத்தாருக்கும் இந்த ஞானத்தை ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டினா உங்களோட வாழ்க்கை முறையை வாழ்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே மாற ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப தெரியுமா மாற ஆரம்பிப்பாங்க? நான் இப்ப சொல்றத மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு 4 பேர்கிட்ட போய் பேசுறது இல்ல. ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு ஃப்ளோ ஆகணும், அப்படியே தானா ஃப்ளோ ஆகணும். இதுக்கு பேர் தான் ஞானம்ன்றாங்க. இது என்ன ஞானம் அப்படின்னா, இப்போ ஒரு அடைபட்ட பைப் இருக்கு, அதுல தண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம உள்ளுக்குள்ள விடுறோம். அடைபட்ட பைப்ல தண்ணி வெளியே வருமா? தண்ணி வந்துட்டு இருக்கு, பைப்பும் இருக்கு, ஆனா தண்ணி வெளியே வர மாட்டேங்குது. ஏன் வெளியே வர மாட்டேங்குது? நிறைய அடைப்பு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அடைப்பை வெளியே எடுத்துட்டீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான். சேம் உங்களுடைய உடல் என்பது ஒரு பைப்பு, இறைவனின் அருள் என்பது தண்ணி. ஆனா தண்ணி வந்தாலும் உள்ள இறங்க மாட்டேங்குது, வெளியவே வீணா போயிருது. ஏன் அப்படின்னா அடைப்பு நிறைய இருக்கு. அந்த அடைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. என் புருஷன் என்ன நினைச்சிருவாரு, என் பொண்டாட்டி என்ன நினைச்சிருவாங்க, என் குழந்தைங்க என்ன நினைச்சிருவாங்க, என் டீச்சர் என்ன நினைப்பாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, என் எழுத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க. இந்த என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்றது 0.1% இருந்தா போதுங்க. மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபுல்லா இறைவன் பார்த்து கொள்வார்ன்ற நம்பிக்கையும் தைரியமும் வரணும். அது எப்ப வரும்னா நான் பேசுறதுல மட்டும் வராது. நீங்க எப்போ அருள் அனுபவங்களை பெற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வரும். எத்தனை பேர் வானத்தை தாண்டி யோசிச்சு பாத்திருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய பாதி பேருக்கு வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது உங்க மைண்ட் செட். எவ்வளவு அற்புதமான ஒரு கிரகத்தை இறைவன் படைச்சிருக்கிறாரு. எத்தனை கிரகங்கள் இன்னும் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கும், இந்த பேரண்டங்களில் இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கும், எத்தனை பிளானட்ஸ் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி வாழும், அதுக்கெல்லாம் யாரு சாப்பாடு போடுறது, அது என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, அது என்ன ஃப்ரீக்வன்சில கம்யூனிகேட் பண்ணுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, யோசிக்கலாம்ல. அட்லீஸ்ட் நீங்க இப்படி எல்லாம் யோசிச்சீங்கன்னாதான் அங்க இருக்கக்கூடிய சிக்னல் உங்களுக்கு இங்க ரிசீவ் ஆகலன்னா ரிசீவ் ஆகாது. எதை நீ நினைக்கின்றாயோ அதாகவே நீ ஆகிறாய் சொல்றாங்களா இல்லையா?
எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின்றார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். அப்படின்னா எண்ணியவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே எண்ணிக்கொண்டே இருந்தால் எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீருவார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, திருவள்ளுவரோட வார்த்தை. அப்ப நீ எதை நினைச்சுக்கிட்டே இருக்கியோ நீ அதாவே ஆகிற. அழக நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாயிருவீங்க. எப்படி ஆவீங்களான்னு தெரியாதா? அழகாயிருவீங்க. ஒண்ணு பியூட்டிஷியனை வச்சு அழகாயிருவீங்க, இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாயிருவீங்க, இல்லாட்டினா உங்களை க்ரூம் பண்ணி அழகாயிருவீங்க, இல்ல மேக்கப் போட்டு அழகாயிருவீங்க. ஆனா அழகாயிருவீங்க. பணம் 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 நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பணம் சேர்ந்துரும், பொருள் சேர்ந்துரும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. பணம் சேர்க்கறது தப்புன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கம் தங்கம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தங்கம் நிறைய சேரும். ஆனா என் கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிறதுலே சிறிய பொருளை அடைய வேண்டுமா, பெரிய பொருளை அடைய வேண்டுமா? நான் என்ன சொல்றேன், ஆசையே படாதீங்கன்னு சொல்லல. ஆசைப்படுங்க. எதுக்கு ஆசைப்படுங்க? இருக்கிறதுலே அழியாதது மேல ஆசைப்படுங்க, காணாம போகாதது மேல ஆசைப்படுங்க, நிலையானதின் மீது ஆசைப்படுங்க, உங்களுக்கு தீங்கு நினைக்காததின் மீது ஆசைப்படுங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காததின் மீது ஆசைப்படுங்க. அப்ப நான் படுற கஷ்டம் எல்லாம் இறைவனுக்கு தெரியல. இது கஷ்டம் இல்ல, இது சோதனை. உங்களை பக்குவப்படுத்துகிறது. எஸ்ஆர்னோ எடுத்தோடனே கார் ஓட்டிட முடியுமா? 4 இடத்துல போய் முட்டி மோதி அடிபட்டு மிதிப்பட்டு, அப்புறம் 4 இடத்துல பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து, அப்புறம் சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்து, அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி, இல்ல இன்சூரன்ஸ்லாம் சொந்த பணத்தை போட்டு 4-5 டைம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார் எப்படி ஓட்டணும்ன்ற அந்த பக்குவமே வருது. எஸ்ஆர்னோ அது போல இந்த மனம் பறந்து விரிந்து சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்போது இந்த மனம் பறந்து விரிந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டதோ, யூ ஆர் நாட் a ஹியூமன் எனிமோர். வெளியே பாக்குறதுக்கு மனுஷனா இருப்பீங்க, ஆனா நீங்க மனுஷன் இல்ல. ஆரம்பத்துல நீங்க என்ன யோசிச்சீங்கனாலும் பதில் கிடைக்காது. பைத்தியம் பிடிக்கும், வெறுப்பாகும், என்னடா ஒண்ணுமே தோண மாட்டேங்குன்னு இருக்கும், எது கேட்டாலுமே ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குன்னு டென்ஷன் ஆகும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கேள்வி கேட்பதை நிறுத்திவிடக் கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, கேள்வி கேட்க 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு நான் சயின்டிபிக்காவே எக்ஸ்பிளைன் பண்றேன், மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நீங்க லிமிடெட் கண்டிஷன்ல இருக்கீங்க, கண்டிஷன்டு பீயிங்கா இருக்கீங்க. அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுக்கு 2 கை 2 கால் 2 காது 1 மூக்கு 1 வாய், இவ்வளவுதான். இவனால குழந்தை பெத்துக்க முடியும், ஊர் சுத்த முடியும், சாப்பிட முடியும், மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும், கணவரோட சந்தோஷமா இருக்க முடியும், நண்பர்களோட ஊர் ஊரா சுத்த முடியும், ஜாலியா இருக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் கண்டிஷன்டு பீயிங்கா இருக்கீங்க. ஆனா பெரிய பியூட்டி என்னன்னா, மனிதன் நினைத்து பார்க்க முடியாத பேராற்றலை நிச்சயமாக பெற முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. வெளிப்படையா பேசுறேன், பேராற்றலை பெற முடியும். இதை நான் கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள பேராற்றல் இருக்கு, அதை செயல்பட விடுங்கன்ற. இப்போ ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடுல லிமிட்லெஸ்ஸா நீங்க டிராவல் பண்ணலாம்னு உங்களுக்கு லா இருக்கு. அப்படின்னா என்ன? ஸ்பீடு லிமிட் இல்லாம ஓட்டலாம், இடையில வளைவுகளே கிடையாது. அப்ப இருக்கிறதுலயே லோயஸ்டான சிசி இருக்கக்கூடிய பைக் எடுத்துட்டு, டிவிஎஸ் 50 எடுத்துட்டு அந்த பாதையில நீங்க போவீங்களா? சீக்கிரமா போகணுன்ற அவசியம் இருக்கிறப்போ, இல்ல இருக்கிறதுலயே ஹையஸ்டான ஸ்பீடா போகக்கூடிய வண்டி எதுன்னு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு கார்ல போவீங்களா? ஸ்பீடா போகணும். இப்ப இறைவன் உங்களுக்கு 2ஐயும் கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணு மனம், டிவிஎஸ் 50, 2வது ஆன்மா, ஹை ஸ்பீடு கார். இப்ப எதுல நீங்க செயல்படணும்ன்றத இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவனுக்கு அறிவு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, இவனுக்கு ஞானம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, என்னங்க இப்படி பேசுறான், என்னங்க இவன் இப்படி இருக்கான், எப்படிங்க இப்படி சிந்திக்கிறான். அது எப்படி? அது சிந்தித்து வருவது ஒரு வகை. சிந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களது ஆன்மாவை சுற்றியுள்ள இருள் எனும் கரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இருள்னா என்ன அப்படின்னா, கண்டிஷன்ஸ். அறம் சார்ந்த விஷயத்த பண்ணணும்ன்றதுல தெளிவாயிட்டீங்கன்னா, அது அறம் சார்ந்த விஷயத்துல அன்கண்டிஷன்டா போகணும், அன்கண்டிஷன்டா போகணும். சமுதாய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, அவங்க நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கு உட்பட்டு அன்கண்டிஷனல் பீயிங்கா இருக்கணும். எவன் ஒருத்த இப்படி இருக்கிறானோ, எழுதி தரேன், உங்களுடைய உண்மையான தீப ஒளி நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம் நமர்ந்த இடம் திருமூலர் சொல்ற மாதிரி, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழை பெண்ணே என்று வாழை சித்தர் சொல்வது போல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதி எந்த அளவுக்கு பிரகாசமாகுதோ அந்த அளவுக்கு அறிவு விளங்கும். அது எப்படிங்க அறிவு விளங்கும்? அது அப்படித்தான்.
நீங்க புதுசா ஒன்ன போய் கத்துக்க தேவையில்ல. நீங்க புதுசா ஒன்ன கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா லேர்னிங். அது உலக பொருட்களை சம்பாதிப்பதற்கு, உலகத்தில் வாழ்வதற்கு லேர்னிங் அவசியம். ஆனா உலகத்தை கடந்த பொருளை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தையும் இயக்குற பொருள் எதுன்றத பார்க்கணும் அப்படின்னா, யூ ஷுட் அன்லேர்ன். நீங்கள் கற்றுக்கொண்டதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வரணும். மறதி என்பது ஒரு தேசிய வியாதி, மறதி என்பது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம், மறதி என்பது ஒரு மிக சிறந்த செயல்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா மறதி என்பது எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா, ஞாபகம் வைத்துக் கொள்வது ஞானம் அல்ல. உண்மையான ஞானம் என்னன்னா, கற்றுக்கொண்டதை மறப்பது. ஒருத்தர் நம்மளை திட்டிட்டு போயிட்டாவே, அந்த திட்டிட்டு போனதை நமக்கு மறக்கிறதுக்கு எத்தனை வருடம் ஆகுது? ஆகுதா இல்லையா? ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாவே அதை மறப்பதற்கு எத்தனை வருடம் ஆகுது? ஆகுதா இல்லையா? அப்போ ஏகப்பட்ட விஷயத்த பொருள் சேர்க்கறதுக்காக கத்து வச்சிருக்கீங்க. அருள் சேர்க்கறதுக்கு எப்படி மறக்க போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான். நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. நீங்க எப்படி மறக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய மனதின் வேகத்தை குறைத்து ஆன்ம சக்தியை அதிகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அந்த சுத்த உஷ்ணம், அதாவது எப்படி ஒரு விளக்கை ஏற்றியவுடன் அந்த விளக்குல ஒரு ஒளி வருது, அந்த ஒளியினுடைய அந்த தன்மைக்கு தகுந்தாது போல அதை சுற்றி அந்த உஷ்ணம் இருக்குமா இருக்காதா? அதுபோல உங்களுக்குள் இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மனதின் வேகம் குறையும். மனம் ஒரு மந்திர சாவிதான், மனம் ஒரு நண்பன் தான், மனம் ஒரு குழந்தை தான், மனம் ஒரு அரக்கன் தான், எல்லாத்தையும் செய்யும். ஆனா ஆன்மா என்பவன் தவறே செய்ய மாட்டான். அந்த ஆன்மா என்பதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, அதாங்க ஒளி. அந்த ஒளி எங்க இருக்கு? இப்ப அது இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுது, ஒரு சிந்தனை வருது, ஒரு எண்ணம் வருது, அதை ஆராய்ச்சி பண்றீங்க, அதை அப்ளை பண்றீங்க. இப்போ இது எல்லாமே இறைவன் விதித்த அந்த விதியினால நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். இப்ப உங்களுக்கு அது புரியாது. இப்ப நானே அதை முழுசா புரிஞ்சுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஏதோ கொஞ்சம் முன்னாடி இருக்கேன். ஒரு சில பேர் என்னோட கூட முன்னாடி இருக்கலாம், சொல்ல முடியாது. எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உள் வளர்ச்சி அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். யாரும் யாரையும் கணிக்க முடியாது. என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கை ஏத்தணும். விளக்கை ஏத்தணும்னா இப்ப ஏத்தாமலாம் இல்ல, இருக்கு. ஆனா அந்த விளக்கினுடைய பிரகாசம் கம்மியா இருக்கு. இப்ப இந்த விளக்கினுடைய பிரகாசம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கின்றதோ, இந்த விளக்கினுடைய பிரகாசம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கின்றதோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரியாதெல்லாம் தானா புரியும். அவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் ஞானம்ன்றாங்க. இது கத்துக்கிட்டு வராது. மனப்பாடம் பண்ணதை பேசலாம், புக்குல படிச்சதை பேசலாம். தானா புரியணும் அப்படின்னா விளக்கு பிரகாசமாக எரிய வேண்டும். விளக்கு பிரகாசமாக எரியும் போது தானாக எல்லாமே புரியும். இதுக்கு பேர் தான் ஞானம். இந்த விளக்க பிரகாசமா எரிய வைக்கிறதுக்கு தான் வெளியே ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒளிதான் எல்லா பொருளுமாக உருமாறி இருக்கிறது. பார்க்கிறதுக்கு ஆப்ஜெக்டா தெரியும், ஆனா அது ஆப்ஜெக்ட் இல்ல. லைட்டோட ப்ரொஜெக்ஷன் தான் அந்த ஒளி. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைட்டோட ப்ரொஜெக்ஷன், அவங்களுடைய லைட்டோட ப்ரொஜெக்ஷன் தான் இங்க காட்சி பொருள்களாக தெரிகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியறது மட்டும் இல்லாம முதல்ல புரியணும், அதுக்கப்புறம் உணரணும். முதலில் அறிதல். அறிதல்னா என்ன? தெரிஞ்சுக்கிறீங்க. ஓ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சேனல் பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா ஒண்ணு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா? தோணுதா தோணலையா? இது அறிதல். அப்புறம் அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏதோ பேசிட்டே இருக்காங்க, ஏதோ இதுல இருக்கும் போல இருக்கு, இது என்ன புரியலையே புரியலையே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். முதல்ல அறிகிறீங்க, அறிதல். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு புரிதல். இப்ப புரிதல்ல தான் இருக்கீங்க நீங்க எல்லாம். இப்ப நான் பேசுறது புரியுது உங்களுக்கு, ஆனா ரிசல்ட் வரல. ஏன் வரல? ஏன்னா இந்த உணர்தலுக்கு போல. அடுத்து என்ன பண்றதுன்னா, உணர்தல். அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம அதை அப்படியே உணரணும். அதை அப்படியே உணர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் உங்களை மாத்த முடியாது. இந்த ரூட்ல இருந்து டைவர்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அறிவியலால் நிச்சயமாக ப்ரூவ் பண்ண முடியாது. அறிவியல் எந்த இடத்தில் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி முடிக்குதோ, அந்த இடத்தில் தான் ஆன்மீகத்தின் வாசல் ஆரம்பிக்கிறதா. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. எந்த இடத்தில் அறிவியல் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதற்கப்புறம் என்னால் முடியவில்லை என்று நிற்கிறதோ, அந்த இடத்தில் தான் ஆன்மீகத்தின் வாசல்
ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்ந்தாதான் அந்த வாசலுக்குள்ள அடுத்து நீங்க என்ட்ரே ஆக முடியும், டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா ஆரம்பத்திலே நின்னுக்க வேண்டியதுதான். சரிங்க, நான் பயிற்சி பண்றேன், ஜீவகாருண்யத்துல இருக்கேன், பிற உயிர்களை பார்த்து நினைச்சு நான் ஃபீல் பண்றேன், எனக்கு நிறைய புரியுதுங்க, இன்னும் நீங்க எண்டுக்கு போகலன்னு அர்த்தம். எண்டு எப்ப வரும்? இதுக்கு எண்டே கிடையாது. எண்டே கிடையாதுன்னா அப்ப அவ்வளவு கஷ்டமான்னு கேட்க கூடாது. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பயணம் மாபெரும் ஆனந்தமாக மாறிவிடும். அப்ப நீங்க பாடியில எல்லாம் இருக்க மாட்டீங்க, நீங்க வேற ஒரு மெட்டீரியலா இருப்பீங்க, வேற ஒரு மெட்டீரியலா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால்தான் இதற்கு பெயர் சாகா கல்வி என்று வைத்தார்கள். இதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னு வச்சாங்க? சாகா கல்வி, திருச்சிற்றம்பல கல்வி. இந்த சாகா கல்வியை ஒரு மனிதன் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலயே கத்துக்கணும். ஏன்? மனம் அலைந்து பாய்ந்து தெரியாது, ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். மற்ற இச்சைகளிலும் மற்ற ஆசைகளிலும் அவனது மனம் அலைந்து திரிந்து இருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு மேல சின்ன வயசுலயே இதுதான் உண்மைன்றத அறிஞ்சு புரிஞ்சுட்டான்னு வைங்க. இப்ப நீங்க புரிஞ்சத அவன் சின்ன வயசுலயே புரிஞ்சுட்டானா உணர்தல்ன்றது ஈஸியா வந்துடும். இப்ப ஏன் உங்களுக்கு உணர்தல் வரமாட்டேங்குதுன்னா, உங்களோட காரண அறிவு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, இதை பண்ணலாமா, ஒரு கட்டத்துக்கு மேல பதில் தெரியலன்னா இதை பண்ணாம நான் வேற ஏதாவது பண்றது, இது ஒன்னதான் பண்ணணும்னு உங்க மைண்ட உங்களுக்கே உங்களோட காரண அறிவை வச்சு ஆஃப் பண்ண தெரியணும். ஆஃப் பண்ண முடியுதா? அப்போ 2 கேள்வி கேட்கும் சமாளிப்பீங்க, 3 கேள்வி கேட்கும் சமாளிப்பீங்க, 1000 கேள்வி கேட்கும், அட போடாடே டயர்ட் ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு சொல்லி டயர்ட் ஆகி அந்த உணர்தலுக்குள் போக விடாமல் உங்களது பழக்க வழக்கங்கள், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை உங்களை தடுத்து நிப்பாட்டும். கண்டிப்பாக செய்யும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாதையில நம்ம ஆழமாக சென்று கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமான கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எப்படி நீ போற பாதை கரெக்டா, நீ சரியாதான் போறியா, இப்ப இது வரைக்கும் பிரச்சனை இல்ல, செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவ, குடும்பத்தை யாரு பாத்துப்பா, பிசினஸ் கடன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி அடுத்து டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதையும் தாண்டணும். இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, கை கால் விளங்காம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ, கண்ணு தெரியாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் முன்னாடியாவது காய்ச்சல் தலைவலி வந்தா கேஷுவலா எடுத்துப்போம். இப்ப இந்த உணர்தல்ல இருக்கும்போது சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி கூட ஒருவேளை இந்த கருமாவோ, ஒருவேளை அந்த பய உணர்வு உங்களை ஆட்கொண்டு விடும். பண்ணுதா பண்ணலையா? அதுவும் ஒரு சில பேர்ல இப்ப பெரிய ஞானி ஆயிருவீங்க பாதியிலேயே. பெரிய ஞானி ஆனோன்னு அடுத்தவங்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ணாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிடுறது. நீ இதனாலதான் உனக்கு இது நடக்குது, இதனாலதான் இது நடக்குது, இதை போய் சரி பண்ணா இது சரியா. ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு ஞானம்! ஆழமாக செல்ல 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 அந்த உணர்தல் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பேசி உணர்த்தணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தே உணர்த்தணும். முடியுமா? பார்த்தா எப்படிங்க உணருவான். இங்க சாந்தம் குடிகொள்ளும் போது, அன்பு மற்றும் கருணை ஊற்றெடுக்கும் போது நீங்க பேசவே வேணாம், பாத்தீங்கன்னா போதும், ஒரு கருணை பார்வை போதும், அத்தனையும் உடைச்சு எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துடும் நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன். இந்த மேஜிக்லாம் எப்ப பண்றது அப்படின்னா, உணருதல். ஒரு டைம் உணர்றது இல்ல, ஒவ்வொரு டைம் உணர்றது இல்ல, உணர்தல்லயே வாழணும். அது என்னங்க உணர்றது? சரி, ஒரு கிளாஸ்ல இப்ப வாட்டர் இருக்கு. இப்ப இந்த வாட்டரை நீங்க குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதை உணரணும்னு சொல்றேன். அந்த தண்ணி குடிக்கும் போது ஒரு நன்றி உணர்வோட குடிக்கணும். இப்போ உங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னா செத்து போயிருவீங்க, கரெக்டா இல்லையா? அப்ப இறைவன் எப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறாரு. தண்ணின்றது எப்பேற்பட்ட ஒரு மேட்ரு. எத்தனை பேர் உணர்ந்து தண்ணி குடிச்சிருக்கீங்க? நல்லா சத்தியமா தண்ணி குடிக்கும்போது இறைவனுக்கு, இறைவா எனக்கு தண்ணி கொடுத்துட்ட நன்றி, இது விளையாட்டு, ஏமாத்து வேலை. இறைவனை ஏமாத்துறீங்க நீங்க. இறைவா எனக்கு தண்ணி கொடுத்துட்டா உனக்கு நன்றின்னு சொல்றதுல இறைவனை நீங்க உணர முடியாது. நீங்க ஒண்ணுமே சொல்லனால அந்த தண்ணி குடிக்கும் போது, அதை ஃபீல் பண்ணும் போது உங்க கண்ணுல கண்ணீர் வந்துடும். இதான் உணர்வு. அந்த சாப்பாடு சாப்பிடும் போது சாப்பாட்டுல கவனத்தை வச்சு சாப்பிடு, இது ஃபார்முலா. இதுல இறைவனை உணர முடியாது. இந்த சாப்பாடு எவ்வளவு அருமையா இருக்கு, அதை சாப்பிடும் போது ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு கைகாலாம் நடுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரு, எனர்ஜி ஃப்ளோ ஆகும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்படி உணர்ந்து ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. உட்கார முடியாது உங்களால ஒரு இடத்துல, கிட்டு 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 கைகாலாம் நடுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஏன்? எனர்ஜி ஃப்ளோ ஆகும், ட்ரிமெண்டஸா ஃப்ளோ ஆகும். நடக்கிறீங்க, எதை தேடி ஓடிட்டு இருக்கீங்க, எதை போய் அச்சீவ் பண்ண போறீங்க? உங்களை ஓடவே வேணாம்னு சொல்ல, ஓடும் போது உணர்ந்து ஓடுங்கன்ற. இப்ப நீங்க ஓட்டப்பந்தய வீராங்கனையா இருக்கீங்கன்னா கான்சியஸா ஓடணும், ஸ்பீடா ஓடணும். ஓகே, இப்ப நீங்க எதையா பிடி உஷா மாதிரி போய் ஓட போறீங்களா? நம்ம பிரச்சனையில இருந்து ஓடுறதுக்கே டைம் சரியா இருக்குது.
இதுல எங்க நம்ம பிடி உஷா மாதிரி வேற போய் ஓடுறது? அப்ப என்னன்னா உணருதல். உணருதல் அதுக்கு பின்னாடி அப்பேற்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கு. உணருதல் அப்படின்னா என்னன்னா ஃபீல் பண்ணுங்க, அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா அந்த ஃபீல் வராது. கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா சமைக்கணும்னு தோணும், சம்பாதிக்கணும்னு தோணும், ஊர் சுத்தணும்னு தோணும், அங்க போகணும்னு தோணும், இங்க போகணும்னு தோணும். உங்க மைண்ட் அப்படியே பாருங்க, உங்களை அப்படியே ரன்னிங்ல வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. இது 24 மணி நேரம் இப்படி இருக்கிறது கஷ்டம் தான். 1 மணி நேரம் நீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்க சமாதி அட்டைன் பண்ணிடுவீங்க. இது பெரிய பிராக்டிஸ் தான். பட் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் இதை உணர சொல்றேன்? நீங்கள் இதை உணர உணர மட்டும்தான் இறைவனின் வலிமை புரியும். உணர உணரதான் இருள் விலகும். உணர உணரதான் ஒளி பிரகாசிக்கும். உணர உணரதான் நீங்க அதாவே மாறிடுவீங்க. நீங்க ஒண்ணு தேடி ஓடுறீங்களா, அது வேற எதுவும் இல்ல, அது நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? பணத்தை தேடி ஓடுறீங்களா? அந்த பணம் நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? வைரத்தை தேடி ஓடுறீங்களா? அந்த வைரமே நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? புகழை தேடி ஓடுறீங்களா? அந்த புகழே நீங்க தான். எதை தேடி ஓடுறீங்க? இறைவனை தேடி ஓடுறீங்களா? அந்த இறைவனே நீங்க தாங்க. பெரிய கூத்து என்ன அப்படின்னா எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. ஆனா வெளியே இருக்கக்கூடிய பொருளை காமிச்சு ஏமாத்துது. ஒரு 1 கிலோ தங்க கட்டிய ஒரு கோல்டு பிஸ்கட் உங்க கையில கொடுத்து இதை உணர்றானா உங்களால உணர முடியுது. தங்க கட்டி, நான் என்ன சொல்றேன், ஏன் தங்க கட்டி அதை பார்த்தா தான் உணர முடியுமா உங்களால? ஒரு $1 மில்லியன் உங்க கையில கொடுத்தாதான் உணர முடியுமா? $1 மில்லியன் அப்படியா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உணருதல். எல்லா சீக்கிரட் அதுக்குள்ளதான் இருக்கு. உணருங்க. நடக்கிறீங்களா? உணர்ந்து நடங்க. கார் ஓட்டுறீங்களா? ஃபீல் பண்ணுங்க. நீங்க கார் ஓட்டும் போதெல்லாம் ஸ்டேரிங் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் வரும் தெரியுமா? இப்ப உங்களுக்கு இருக்கிறது கார் மேல இருக்கிற லவ் இல்ல, பற்று. இது ஏன் காருன்னு சொல்ற பற்று. உணரணும். உணர்றது அந்த ஸ்டேரிங்க உணரணும், எக்ஸலேட்டரை உணரணும். ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்துறீங்களா? அந்த பெட்ஷீட்டை உணர்ந்து எடுத்து போத்துங்க. அடேங்க அப்பா, அதாங்க இறை, அதாங்க டிவைன். எதுக்குங்க ஓடிட்டு இருக்கீங்க? சுகத்துக்கு தானுங்க ஓடுறீங்க. உணர்ந்தாதாங்க அந்த சுகமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுங்க. உணர்ந்தால் மட்டும்தான் அந்த சுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் இந்த பெட்ல தான் படுப்பேன், இந்த வீட்டுல தான் தங்குவேன், இந்த சேர்ல தான் உட்காருவேன், இந்த லேப்டாப்ல தான் படம் பார்ப்பேன். கண்டிஷன்ஸ் அங்க இல்ல உணருதல். இறைவன் அப்படி நீங்க பார்க்க முடியாது. கிடைக்கிற எதை வேணாலும் வச்சு கேம் விளையாடுறது, அதான் உணருதல். ஹோம் லோன் கட்டணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், இந்த கடன் இருக்காங்க, எல்லாம் புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஞாபகம் வரக்கூடிய அந்த 1 நிமிஷம் அந்த வேலையை உணர்ந்து பண்ணுங்க. உணர்ந்து பண்ணுங்க, ஃபீல் பண்ணி பண்ணுங்க. பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க இறைவன்னா யாருன்னு அப்புறம் நான் சொல்ல வேணாம், நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வேற மாதிரி வேட்டைக்காரனாவே மாறிடுவீங்க. அப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் ஒண்ணு வரும். சும்மாலாம் தைரியம் வராது. எங்க இருந்து வரும் உங்களுக்கு தைரியம்? சும்மா எப்படி வரும்? 4 மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்தா தைரியம் வந்துருமா? அவனை உணர்ந்தால் ஒழிய அந்த தைரியம் வராது. அவனை உணர்ந்தால் ஒழிய அந்த பயம் போகாது. அவனை உணர்ந்தால் ஒழிய உங்களால் அடுத்த கட்டம் போகவே முடியாது. அவனை உணர்றதுன்னா என்ன? அவன் அருள்மலையை பொழிந்து கொண்டே இருக்கிறான் உங்கள் மீது. 24 மணி நேரம் பொழிந்து கொண்டே கடல. லூசு பயில, முட்டா பயில, உணர்றா, குடுத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். கண்ணை திறந்து பாரு, உன் மேலதான் விழுந்துகிட்டு இருக்க, வேற எங்கேயும் போல. ஃபீல் பண்ணு. கண்ட கருமாந்திரத்துக்கு எல்லாம் உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஃபீல் பண்றேன். ஏங்க என்னத்தங்க ஃபீல் பண்றது? டேய், எத்தனையோ கொடுத்திருக்கிறேன். ஃபீல் பண்ணு, அதை அனுபவி. அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணு. ஒவ்வொன்னையும் ஃபீல் பண்ணு. எங்கேயோ போயிருவீங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொன் தேவையில்லை, மண் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். விலகி போகணும் நீங்களாலும் போகாது. நீங்க இதை உணருங்க, அது போயிடும். அதை ரியலைஸ் பண்ணுங்க, அது காணாம போயிடுங்க. 12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்களா? 7 நிமிஷம் ஆகுது, கண்டினியூவா இல்ல, அப்பப்ப ஞாபகம் வரும்போது அந்த 1 மினிட் ஃபீல் பண்ண. அது பெரிய வேலை தான். அது ஞாபகம் வரதே பெரிய வேலை. ஞாபகம் வரும்போது சுத்தி ஆளுங்க இருப்பாங்க, அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஐயோ பைத்தியமா நினைச்சிருவானுங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அசிங்கமா திட்டிடுவாங்களோ, இவங்க கிட்ட என்னத்தடா பண்ற எல்லாம் தோணும். இது மைண்ட் பண்ணக்கூடிய சேட்டைகள். அதை கடந்து எவன் என்ன நினைச்சா என்ன, அதை நான் ஃபீல் பண்ண. நீங்க ஃபீல் பண்ணுங்களேன், அப்புறம் உங்க ஆக்டிவிட்டி பாருங்க, பாக்குறவங்க மிரண்டு போயிடும். ஆளே மாறிட்டான், பேச்சு மாறிடும், நடை மாறிடும், உடை மாறிடும், பாவனை மாறிடும், பார்வையே மாறிடும். ஷேக் பண்ண முடியாது உங்களை. ஏன்? சாக போகும்போது கூட பயம் வரும். இதை உணர்ந்துட்டீங்கன்னா பயத்தை உணர ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ணுவீங்க? பயத்தை உணர்ந்தா என்னங்க ஆகும்?
பயம்னு ஒரு உணர்வு வருது, அதை நீங்க அனுபவிச்சு அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதை நீங்க ரியலைஸ் பண்றீங்க. என்ன ஆகும்? பிளாஸ்ட் ஆயிடும் உள்ளுக்குள்ள. ரமணருக்கு என்ன நடந்ததோ அது நடந்து பிளாஸ்ட் ஆயிடும். உள்ள பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிளாஸ்ட் இல்ல, இது வேற மாதிரி பிளாஸ்ட். எல்லாம் ரீவயர் ஆகி எல்லாம் ரீப்ரோகிராம் ஆகி அவ்வளவுதான். மேட்டரே முடிஞ்சு, கிளாஸே முடிஞ்சு. ஃபீல், என்ஜாய். தனியாக அனுபவிப்பதற்கென்று எதுவுமே இல்லை. அதுக்காக உங்களை மனைவி கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்ல, குழந்தை குட்டி பெத்துக்க வேணாம்னு சொல்ல. இதெல்லாம் பண்ணாலும் தனியாக நீங்கள் உங்களை உணர வேண்டும். உணர்வதற்குண்டான நேரத்தை நிச்சயமாக ஒதுக்கி கொள்ள வேண்டும். இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் பயம் போகும். இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் தைரியம் வரும். இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் மறக்காது. இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வேற எந்த ஒரு பாதையிலும் டைவர்ட் ஆகி போக முடியாது. இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அனைத்தையும் உங்களால கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க முடியும். இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஆசைகள் தானா குறையும். ஏன்? எல்லாத்தையும் அவன் பண்றான், ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். இதுக்கப்புறம் நான் என்னத்தை அச்சீவ் பண்றேன்றப்போ, இப்ப வெளியே இருந்து பாக்குறவனுக்கு நீங்க பிச்சைக்கார மாதிரி பைத்தியக்கார மாதிரி தெரிவிங்க. ஆனா உண்மையாவே இப்ப நீங்க தான் பெரிய கோடீஸ்வரன். ஏன்? பிடிக்க வேண்டிய மேட்டர் புடிச்சிட்டீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் 99 மேட்டர் தெரியும். அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்ல, அவுட் ஆயிடுவாங்க. எண்ட்ல அவுட். ஆரம்பத்துல ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஒரே ஒரு மேட்டர் தான் உங்களுக்கு தெரியும். மீதி 99 மேட்டர் உங்களுக்கு தெரியாது. அவனெல்லாம் தோத்துருவான். இந்த ஒரு மேட்டரை பிடிச்சவன் ஜெயிச்சிருவான். நான் அதை படிச்சிருக்கேன், நான் இதை படிச்சிருக்கேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இப்படி, நான் அப்படி, நான் எங்க போயிருக்கேன் தெரியுமா, நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் இந்த 99. ஒரே ஒருத்தர் எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு அறிவு இல்ல, எனக்கு பக்குவம் இல்ல, எனக்கு தெளிவு இல்ல, எனக்கு எதுவும் இல்ல, வேற உனக்கு என்னதாண்டா தெரியும்? நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இறைவன் ஒருவனை தாங்க தெரியும். இந்த வார்த்தை மட்டும் இருந்ததுன்னா போதும். அந்த வார்த்தை உணர்வாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அது இறங்க 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 ஒரு கட்டம் அந்த ஒண்ணை மட்டும் குடிச்சுப்பீங்க. இந்த 99 குடிக்கவே மாட்டீங்க நீங்க. ஆனா இந்த ஒண்ணு எல்லா மேஜிக்கையும் உங்களுக்காக பண்ணும். எல்லா மேஜிக்கையும் எல்லா மிராக்களையும் பண்ணும். மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி. இப்போ இது உங்களுக்கு எது மேல வருது அப்படின்னா, ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஒரு ஆண் பெண் மேலேயே ஒரு பெண் ஆண் மேல மட்டும்தான் இப்ப உங்களுக்கு காதல் ஆகுது, கசியுது, உருகுது, கண்ணீர் வருது. ஆனந்தத்துல இல்ல, வலியில, சில நேரத்துல எக்ஸ்டசில, மெய் மறந்த இன்பத்துல, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் கண்ணீர் வரும். அத இன்பத்துல வரும். பட் அது நிலையானது அல்ல. இப்ப மேட்ரு என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு வேலையையும் உணர்ந்து செய்யறது. இதுக்கு பேர் தாங்க பிரசன்ட்ல இருக்கிறது. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, இப்படி உணர்ந்து 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 ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வேலையை செய்யறப்ப பேச்சு குறையும், கான்டெக்ட் கட் ஆகும். அம்மா அப்பாட்ட அதிகம் பேசணும்னு தோணாது, குழந்தைகிட்ட அதிகம் பேசணும்னு தோணாது. ஆனா உங்க குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லாம் தானா நடக்கும். இது எப்படி இருக்கு? ஏன்? டேய் நீ தான் உணர ஆரம்பிச்சிட்டியே. உணர்ந்தா என்னங்க? டேய் நீ என்ன உணர்ந்துட்டனா அப்புறம் இதுக்கப்புறம் என்னடா இருக்கு? உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். இறைவன் இதுக்குதான் உங்களை மனித ரூபமாவே படைச்சிருக்கிறாரு. எதுக்கு? டேய் உணர்றா என்ன? உணரு. உணர்வதற்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறாய். உணர்வதற்காக மட்டும்தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறேன். உணர்வதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பல பேர் இந்த உணர்தல்னா என்னன்னே தெரியாம செத்து போயிடுறான். உணர ஆரம்பிங்க, அனுபவிக்க ஆரம்பிங்க. அந்த அனுபவம் உடலை கடந்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். இவ்வளவுதாங்க உணர்தல். இதுதாங்க டிவைன், இதுதான் பவர், இதுதான் யூனிவர்ஸ், இதுதான் அல்லாஹ், இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் சிவன், இதுதான் பெருமாள், இவர்தான் புத்தர். யாரெல்லாம் இங்க ஞானம் பெற்றார்கள்? உணர்ந்தவன் எல்லாருமே ஞானம் பெற்றுட்டான். 7 நிமிஷம். ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம்? 7 minutes. கண்டினியூவா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அப்பப்ப ஞாபகம் வரும்போது 1 minute எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸ்டாப் வாட்ச் வச்சீங்கனாலும் சரி, ஸ்டாப் வாட்ச் வைக்கலனாலும் சரி, என்ன பண்ணணும்? அந்த 1 minute நீங்க என்ன பண்ணணும்னா உணருங்க. அந்த உணர்ற நேரத்துல மட்டும்தான் இறைவனோட கனெக்ட்ல இருக்கீங்க. இல்லன்னா இன்னும் 1000 சத்சங்கம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புத்தி வரவே வராது. வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? பிராக்டிஸ்க்கு. இந்த அன்பு எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த பிராக்டிஸ் எப்ப வரும் அப்படின்னா, இந்த உணரும் போது அன்பு தானா வந்துடும். இந்த அன்பு காட்டுறதுன்றது என்னன்னா,
உணர்வதனுடைய பை ப்ராடக்ட். புரியுதா உங்களுக்கு? அன்பு எப்ப வரும்னா உணர்ந்தீங்கன்னா அன்பு வந்துரும். ஏன் உணர்ந்தா அன்பு வரும்? உணர்றதே அந்த அன்பு இருந்தாதாங்க அதை உணர முடியும். விச் மீன்ஸ் என்னன்னா, இப்ப இந்த லேப்டாப்பை பிடிக்கிறேன்னா நான் ஃபீல் பண்ணி பிடிச்சிட்டேன்னு வைங்க, ஒரு மிகப்பெரிய காதல் இந்த லேப்டாப்புக்கு எனக்கு வந்துடும். அட்டாச்மெண்ட் இல்லாத காதல் எனக்கு என் லேப்டாப்ல தான் வருவீங்கன்னா நவ் யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். எங்க போய் இப்ப எதை தேடிட்டு இருக்கிறீங்க? ட்ராப். நம்ம எதுல இருக்கிறோம்? ட்ராப்ல இருக்கோம், மாட்டிக்கொண்டோம். கமிட்மெண்ட்ஸ்ல, குடும்ப கமிட்மெண்ட்ஸ்ல, பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் சிக்கிட்டு அதுல சுகம் கிடைக்கும் நினைக்கிறோம், கிடைக்கிற மாதிரி இருக்கு, காணாம போகுது. மறுபடியும் கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு நினைச்சு ஏங்கி ஏங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பொருட்களில் அது உங்களுக்கு 20% கொடுக்கும், 80% கஷ்டத்தை கொடுத்து புடிங்கிடும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அந்த இன்பம், அந்த ஆனந்தம் தானே எதிர்பார்க்கறீங்க. நீங்க உணர்ந்து செஞ்சு பாருங்க, அது கிடைக்கும். நீங்க கிடைக்கலன்னா அப்புறம் என்னன்னு வந்து கேளுங்க அடுத்த கிளாஸ்.